வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போறது உலகின் மிக பழமையான பல ஆயிரம் வருட ரகசியங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் ஒரு அபூர்வமான இடத்தை பத்தி தான். அதுதான் உத்திரகோசமங்கை. விஷயத்துக்கு நேரடியா வருவோம். வருஷத்துல 364 நாட்கள் முழுசா சந்தனத்தால மூடி வைக்கப்படுற விலைமதிப்பற்ற ஒரு 6 அடி மரகத நடராஜர் சிலை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்படும் ஒரு பெரும் ரகசியம். வாங்க இத பற்றி நம்ம இன்னும் விரிவாக அலசுவோம். பகுதி 1. வியப்பூட்டும் உத்திரகோசமங்கை ஓர் அறிமுகம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த பழமையான பாண்டியர்களின் தலைநகரம் ஆன்மீகமும் வரலாறும் பின்னி பிணைந்த ஒரு அற்புத பெட்டகம். இதன் மெய்நிகர் உலாவை இப்போ நாம தொடங்குவோம். 3000 ஆமாங்க. இந்த கோவிலோட வரலாறு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் மட்டுமே இருந்த காலகட்டத்துல உலகின் மிக தொடக்க கால சிவன் கோவில்களில் ஒன்றாக இது உருவானதாக வரலாறும் புராணங்களும் சொல்லுது. அதேபோல இங்கு உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கு. சுமார் 20 ஏக்கர் நிலப்பரப்புல விருந்து கிடக்கிற இந்த மாபெரும் திருத்தலத்தின் பிரம்மாண்டம் உண்மையிலேயே நம்ம மூச்சடைக்கச் செய்யும். அந்த பண்டைய காலத்துல இவ்ளோ பெரிய நிலப்பரப்புல எப்படிங்க இப்படி ஒரு கோவிலை கட்டுனாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். பகுதி 2. 1000 முனிவர்களின் புராணக் கதை. வெறும் கற்களால் மட்டுமல்ல, சுவாரஸ்யமான பல கதைகளாலும் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த கோவில். இராவணனின் மனைவியான மண்டோதரியின் தீவிரமான தவத்தைக் கண்டு சிவபெருமான் ஒரு சின்ன குழந்தையாக இராவணனின் அரண்மனையில தோன்றிய ஒரு புராண கதையிலிருந்து இது தொடங்குது. இந்த கதையில அந்த குழந்தைய இராவணன் தொட்ட உடனே குழந்தைக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட அடுத்த கணமே சிவபெருமான் ஒரு பெரிய அக்னி பிழம்பாக, அதாவது ஒரு பெரும் நெருப்பு பந்தாக மாறினார். இதை பார்த்த முனிவர்கள் சிவபெருமான் கோபத்துல இராவணனை தாக்கப் போகிறார்னு பயந்து போய் அங்கிருந்த அக்னி தீர்த்தத்துல அப்படியே குதிச்சிட்டாங்க. இதுல மிக மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 999 அப்படிங்கிற எண் தான். அந்த அக்னி தீர்த்தத்தில் குதித்த 1000 முனிவர்கள்ல 999 பேர் அந்த நெருப்புல உயிர் தியாகம் செஞ்சிட்டாங்க. அவங்க பக்தியை மெச்சிய சிவபெருமான் அவர்களுக்காக 1008 லிங்கங்களை கொண்ட சகஸ்ரலிங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இங்க உருவாக்கினார். இன்றும் அந்த ஆயிரக்கணக்கான லிங்கங்களை நாம் அங்க பார்க்க முடியும். அப்போ மீதமிருந்த அந்த ஒரு முனிவர் என்ன ஆனார்னு நீங்க கேட்கலாம். நெருப்பில் குதிக்காமல் எஞ்சிய அந்த ஒற்றை முனிவர் வேத புத்தகங்களை காப்பாற்றுவதற்காக அங்கேயே தங்கியிருந்தார். சிவபெருமான் அவரோட இந்த செயலை பாராட்டி அருள் புரிந்தார். அந்த முனிவர் தான் பின்னாளில் மாணிக்கவாசகராக மறுபிறவி எடுத்தார் அப்படின்னு வரலாறு ரொம்பவே நெகிழ்ச்சியா சொல்லுது. பகுதி 3. பிரம்மாண்டமான கட்டிடக்கலையும் கோவில் அமைப்பும். சரி, இந்த கதைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நாம் நேரில் பார்க்கக்கூடிய இந்த கோவிலின் வியப்பூட்டும் கட்டிடக்கலை அமைப்பிற்குள் கொஞ்சம் நுழைவோம் வாருங்கள். இந்த கோவில்ல 7 நிலைகளை கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நுழைவாயில்ல இருக்கிற யாழி சிற்பத்தின் வாயில ஒரு கல் பந்து இருக்கும். ஆச்சரியம் என்னன்னா, அந்த பந்தை நம்ம கையால உருட்ட முடியும், ஆனா வெளியே எடுக்கவே முடியாது. பண்டைய தமிழர்களின் சிற்பக்கலைக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? மேலும் ஸ்படிகத்தால் ஆன சிவலிங்கங்கள், மங்களநாதர் மற்றும் மங்களாம்பிகை சன்னதிகள் இதெல்லாம் இங்கு இருக்கிற மிக முக்கிய ஈர்ப்புகள். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சிற்பங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையையும் சொல்லுது. சிவனின் அடி மற்றும் முடியைக் காண பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டி போட்ட அந்த புகழ்பெற்ற கதைதான் அது. விஷ்ணு வராகமாக மாறி அடியை தேடிச் சென்று தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனா பிரம்மா அன்னப்பறவையாக மாறி முடியை தேடிச் சென்று தான் முடியை கண்டதாக ஒரு பொய் சொன்னார். இத பற்றி நாம இப்போ ஏன் பேசுறோம்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா பிரம்மா சொன்ன அந்த பொய்க்கு துணையாக தாழம்பூவும் சாட்சி சொன்னதான். அதனால கோபமடைந்த சிவபெருமான் இனிமேல் எந்த சிவன் கோவிலையும் தாழம்பூ வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சாபமிட்டார். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உத்திரகோசமங்கை கோவில்ல மட்டும்தான் இன்றும் தாழம்பூ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுது. இது உலகத்திலேயே ஒரு மிக அபூர்வமான விதிவிலக்கு. பகுதி 4. அபூர்வ மரகத நடராஜரின் ரகசியம். சரி, இப்போ நாம் இந்த வரலாற்று பயணத்தோட மிக முக்கியமான மர்மங்கள் நிறைந்த பகுதிக்குள் நுழைய போறோம். உங்க ஆர்வத்தை இன்னும் தூண்ட போற அந்த செய்தி என்னன்னு பாப்போம். 6 அடி இதுவரை சாதாரண எண் கிடையாதுங்க. உலகில் வேறெங்குமே பார்க்க முடியாத முழுவதுமாக ஒரே மரகத கல்லால் செதுக்கப்பட்ட இந்த 6 அடி உயர நடராஜர் சிலைதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய பொக்கிஷம். இதோட மதிப்பை வார்த்தைகளால் சொல்லவோ அளவிடவோ முடியாது. இந்த விலை மதிப்பற்ற மரகத நடராஜர் சிலை ஆண்டு முழுவதும் சந்தன காப்பால் மூடப்பட்டேதான் இருக்கும். வருடத்தில் ஒரே ஒரு நாள், அதாவது மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டுமே அந்த சந்தனம் களைக்கப்பட்டு பக்தர்களின் பார்வைக்காக இந்த சிலை திறக்கப்படும். அந்த ஒரு நாளுக்காக மட்டுமே லட்சக்கணக்கான மக்கள் இங்க தரிசனம் செய்ய வருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன்.
இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான அறிவியல் உண்மையும் இருக்கு. மரகதம் அப்படிங்கிறது மிகவும் மென்மையான ஒரு கல். சத்தத்தோட சிறிய அதிர்வுகள் கூட அந்த மரகத சிலைய சேதப்படுத்திவிடும். இதனால இன்றும் அந்த சன்னதியில வழிபாட்டின் போது எந்தவிதமான தாளவாதிய கருவிகளும் இசைக்கப்படுவதில்லை. அறிவியலும் ஆன்மீகமும் இணையற இந்த முழுமையான அமைதி உண்மையிலேயே நம்மை மெய்ச்சிலிர்க்க வைக்குது. பகுதி 5 தனித்துவமான வழிபாடும் வரலாற்றுச் சிறப்பும். சரி, இவ்ளோ பழமையான ஒரு கோவிலில் அன்றாட பூஜைகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நாம பாப்போம். இங்குள்ள தினசரி வழிபாட்டு காலவரிசையை கவனித்தீர்கள் என்றால் அதிகாலை 5:30 மணிக்கு உஷத்காலத்தில் தொடங்கி காலை 8 மணிக்கு காலசந்தி, 10 மணிக்கு உச்சிகாலம், மாலை 5 மணிக்கு சாய் ரக்ஷை, இரவு 7 மணிக்கு 2ஆம் காலம் மற்றும் இரவு 8 மணிக்கு அர்த்த ஜாமம் என தினமும் 6 கால பூஜைகள் இங்கு தவறாமல் மிகவும் துல்லியமாக நடைபெறுது. இது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் ஒரு ஆச்சரியவூட்டும் பாரம்பரியம். இந்த ஒவ்வொரு கால பூஜையிலுமே தவறாம 4 முக்கியமான படிநிலைகள் பின்பற்றப்படுது. முதலில் இறைவனுக்கு அபிஷேகம், பின்னர் கண்கவர் அலங்காரம், அதைத் தொடர்ந்து உணவு படையாலான நைவேத்தியம், இறுதியாக ஒளியால் ஆராதிக்கும் தீபாராதனை. இந்த நேர்த்தியும் ஒழுங்கும் வழிபாட்டின் புனிதத்தை மேலும் அழகாக்குது. இந்த கோவிலோட பெருமைய நாம வெறும் செவிவழி செய்திகளாக மட்டும் சுருக்கிட முடியாதுங்க. அதற்கான இலக்கிய சான்றுகளும் இருக்கு. 9ஆம் நூற்றாண்டில் மாணிக்கவாசகர் தனது திருவாசகத்திலும் 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் தனது திருப்புகழிலும் இந்த கோவிலை பற்றி பாடி சிறப்பித்திருக்காங்க. இதுவே இந்த இடத்தோட வரலாற்று மதிப்பை எவ்வளவு ஆழமாக நிறுவுகிறது என்று பாருங்கள். சரி, நாம இப்போ இந்த விளக்க உரையின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். 3000 ஆண்டுகளுக்கும் மேலான ரகசியங்களை தாங்கி நிற்கும் இந்த உத்தரகோசமங்கை என்ற காலப்பெட்டகம் இன்னும் என்னென்ன அற்புதங்களையெல்லாம் தன்னுள் மறைத்து வைத்திருக்கிறதோ. இதை நேரில் சென்று பார்க்கும்போதுதான் இதன் முழு பரிமாணத்தையும் நம்மால் உணர முடியும். இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு அருமையான வரலாற்று தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.